பொதுவாக ஒரு பேச்சு, மரித்தவர்கள் உங்களை பார்ப்பாங்க, உங்களை தேற்றுவாங்கங்கிறது. ஆனால் இது வேதாகமத்தின்படி உண்மையா என்பதை நாம் ஆராய போகிறோம். உயிரோடு இருப்பவர்கள் என்றாவது ஒரு நாள் இறந்து போவார்கள் என்று தெரியும். ஆனால் இறந்தவர்களுக்கு அது தெரியாது. அவர்களுக்கு அன்பு, பாசம், பொறாமை, எந்த குணமும் தெரியாது. அவர்களால் இந்த பூமியில் எந்த தாக்கமும் ஏற்படாது. ஒன்று அவருடைய ஆன்மா இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்திருக்கும், இல்லை இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி இருக்கும். எபிரேயர் 12:1 திறனான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருந்து மேகத்திலிருந்து பார்ப்பது போல, ஒரு கால்பந்து மைதானத்தில் மேலிருந்து நம்மை பார்ப்பது போல நாம் கற்பனை பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் அவருடைய விசுவாசமே நம்மளுக்கு உற்சாகம். அதனாலே வெளிப்படுத்தல் 6:10 இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள் ஆண்டவரிடத்திலே நாங்கள் இரத்தத்தை சிந்தி மரித்தோம், அதற்காக நியாயம் விசாரிக்க மாட்டீர்களா என்று கூக்குரலிடுவதை பார்க்கிறோம். இதிலிருந்து ஏதோ சிலது வெளிப்படுத்தல்கள் பரலோகத்திற்கும் பூமிக்கும் சம்பந்தப்படுத்தி நாம் பார்க்க முடியும். ஆனால் நம்மை குறித்து தொடர்ச்சியாக மரித்தவர்களுக்கு அவர் என்ன தெரியும் என்பதில் வேதாகம் மௌனமாக இருக்கிறது. மரித்தவர்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நடக்கிறவைகளை பார்க்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது. ஆனால் சில பேர் அதிலே சமாதானமாக இருக்கிறார்கள். ஆனால் சில பேர் பயப்படுகிறார்கள். நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் ரகசியங்கள் எல்லாம் தெரியும் என்று நினைக்கிறார்கள். எபிரேயர் 1:14 தூதர்கள் ரட்சிப்பிற்காக ஊழியம் செய்யப்படி அனுப்பப்படுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். தூதர்களுக்கு, மனுஷர்களுக்கு இந்த பூமியில உதவி செய்ய அனுமதி உண்டு. அதே போல துன்பப்படுத்தும் தீய சக்திகளுக்கு, அசுத்தாவிகளுக்கு அதற்கு உரிமை உண்டு. ஆனால் தேவன் ஒருவரே எங்கொழுதும் வியாபித்திருக்கிறார். சகலத்தையும் அவர் அறிவார்.